தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் விதத்தில் பல்வேறு வகைகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன் சிறு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் SGM ரமேஷ் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரசு பேருந்தில் வந்து இறங்கிய அவர் மீன் விற்பனையில் ஈடுபட்ட பெண்களிடம் மீனவர்களோடு சேர்ந்து வலை பின்னியும் வாக்கு சேகரித்தார். கரூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மக்களோடு மக்களாக கும்மி அடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவிற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் விராலிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா மேளதாளங்கள் முழங்க திருமருகல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள துணிக்கடையில் புடவை விற்பனை செய்தும் பழக்கடையில் பழங்களை விற்றும் வாக்குகளை சேகரித்தார். நீலகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அருவங்காடு பகுதியில் உள்ள டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நடிகர் ரவிமரியாவுடன் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மேளத்திற்கு நடனமாடியபடி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் மெய்யனூரில் சேலம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை அப்பகுதியில் உள்ள கரும்புச்சாறு கடையில் தொண்டர்களுக்கு கரும்புச்சாறு பிழிந்து கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.